பா சாப்பாடு வச்சிட்டீங்களா? இந்தா வச்சிட்டே இருக்கேம்மா. ஏய் என்னம்மா பண்ற? அரிசி போட்டுட்டு இருக்கேன், நீ வாட்டுக்கு எதையும் உள்ளத்துக்கு போட்டு போற? அப்பா நான் போட்டது கருஞ்சீரகம். புற்றுநோயை தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ராஜா அப்படின்னா இந்த கருஞ்சீரகத்தை தாப்பா சொல்லுவாங்க. நம்ம உடம்புல சிறுசா புற்றுநோய் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆனா கூட அது எல்லாத்தையுமே கரைச்சு விட்டுருவோம் இந்த கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகத்துல தைமோக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. இதுதான் நம்ம உடம்புல ஏதாவது வீக்கம் இருந்தா அந்த வீக்கத்தெல்லாம் சரி பண்ணிடும். நம்ம ரத்த குழாய் இருக்கு பாத்தீங்களா, அதுல எல்லாம் அடப்பு இருந்தாதான் ஹார்ட் அட்டாக்லாம் வரும். அந்த பிரச்சனையும் சரி பண்ணிடும். பித்தப்பையில கல் இருந்துச்சுன்னா அதையும் கரைச்சு விட்டுரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த கருஞ்சீரகத்துல. டேங்கப்பா, கருஞ்சீரகம்ன்ற ஒரு பொருள் இவ்வளவு விஷயமா? நான் இப்பதான் இதை பார்க்கவே செய்யறேன். சரி, இதெல்லாம் எந்த கடையில கிடைக்கும், எப்படி வாங்கணும், எப்படி சமைக்கணும் ஒண்ணுமே தெரியாதப்பா. அப்பா இது பெரிய பெரிய மளிகை கடையெல்லாம் இருக்கும், ஒரு சில நாட்டு வந்து கடையிலே கிடைக்கும். எப்பயுமே கருஞ்சீரக கஞ்சி எப்படி வைக்கணும்னா, கருஞ்சீரகத்தை தனியா ஒரு ஒயிட் கிளாத்ல இப்படி மடிச்சுட்டு கஞ்சி வைக்கும்போது உள்ள போட்டுறணும். அதுக்கப்புறம் அரிசி நல்லா வந்ததுக்கு அப்புறம் இந்த கருஞ்சீரகத்தை மட்டும் தனியா எடுத்து இதை நம்ம பிழிஞ்சோம் அப்படின்னா அதோட சாறு எல்லாமே இந்த கஞ்சியில இறங்கிரும். இப்போ ஏன் நம்ம வந்து கருஞ்சீரகத்தை அப்படியே போடாமல் ஒரு துணியில் கட்டி போடுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து அதோட சாறு ஃபுல்லாக இறங்கும். அதை அப்படியே நம்ம சாப்பிடவும் முடியாது. அதே மாதிரி இது வந்து ரொம்ப அளவாக தான் எடுத்துக்கணும். அதனால தான் சாறு இறங்குற மாதிரி இப்படி துணியில் கட்டி போடுறோம். இந்த மாதிரி தான் கஞ்சி செய்யணும். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் கஞ்சி வச்சு குடிக்கலாம். இல்லைன்னா இது பொடியாக அரைச்சி நம்ம டீ காஃபி வைக்கும்போது அப்படியே சுடுதண்ணில் போட்டும் குடிக்கலாம். இல்லைன்னா நைட்டு தூங்கும்போது இது கொஞ்சம் எடுத்துட்டு தேன் கொஞ்சம் கலந்து குடிக்கலாம். இதில் என்னன்னா நம்ம நிறைய எடுத்துக்கூடாது, 1 கிராம் அளவு தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி தினமும் எடுத்துக்கூடாது, ஒரு 3 நாளுக்கு ஒருக்க 4 நாளுக்கு ஒருக்க அந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. என்ன ஒரு விஷயம், இந்த பிரெக்னெண்டா இருக்காங்கல்ல அவங்க மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கூடாதுன்னு சொல்றாங்க. எப்பா, கருஞ்சீரகம்ன்ற ஒரு விஷயத்துல இவ்வளவு இருக்கா? சரி சரிம்மா, நானும் அடிக்கடி இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். உனக்கும் மாப்பிள்ளைக்கும் அப்பப்போ செஞ்சு தரேன். என்ன சரிப்பா. ஏங்க நீங்க என்ன கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வரீங்க? ஆமாம்மா, வயிறு ஃபுல்லா பிரியாணி சாப்பிட்டேன், செமிக்காதுல, அதான் இதை குடிச்சனா. இந்தா பத்தியா செமிச்சிருச்சு. ஏங்க யாருங்க சொன்னா செரிமானமான ஏப்பம் வரும்னு? அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஏப்பம் வந்துச்சுல்ல, அது எதனாலனா இந்த கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடிக்கிறீங்கல்ல, இந்த கூல் ட்ரிங்க்ஸ்ல கேஸ் ஃபில் பண்ணிருப்பாங்க. இது நீங்க குடிக்கும்போது அந்த கேஸ் திரும்ப வரும்போது தான் ஏப்பமா வருது. மற்றபடி நீங்க சாப்பிட்ட சாப்பாடுல இன்னும் செரிமானமாக தான் இருக்கும். நீங்க சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகும்னா இந்தாங்க இந்த சீரகத்தை சாப்பிடுங்க. ஏமா, சீரகம் நான் சாப்பிட மாட்டேம்மா. ஏங்க உங்களுக்கு விவரமே பத்தல. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன், நல்ல வேலை எப்பயாவது புரிஞ்சுக்கிட்டே நல்லா கத்திக்கிட்டு. ஆமா, இவரு பெரிய விவரம், 90 தலையில பிடிச்சிக்கிட்டு போயா முதல்ல. ஏங்க இந்த சீரகம் தான் உங்க ஜீரணத்துக்கே காரணமா இருக்க போகுது. இந்த சீரகத்தை விட்டு நீங்க சுடுதண்ணில போட்டு குடிங்க. நீங்க சாப்பிட்ட சாப்பாடு எப்படி செரிமானம் ஆகும் பாருங்க. இந்த சீரகம் தான் உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே கரைச்சி விட்டுரும். இந்த உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் இந்த சீரகம் சாப்பிடலாம். வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும் இந்த சீரகம். ஆமா, நீங்க பிரியாணி கடையில பிரியாணி சாப்பிடும் போது அந்த கல்லாப்பட்டி பக்கத்துல இந்த சீரகம் மிட்டாய் வச்சிருப்பாங்களே, அதை நீங்க பாக்கல? ஆமா வச்சிருப்பாங்க, நான் ஒரு கூட சாப்பிட்டதே இல்லையே. அதெல்லாம் சாப்பிட மாட்டீங்க. இனிமேல் இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்காம அந்த மிட்டாய் வாங்கி சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா நேரா வீட்டுக்கு வந்து இந்த சீரகத்தை சாப்பிடுங்க. இவ்வளவு நல்ல விஷயம் இருக்கா? அப்ப இனிமேல் இந்த சீரகத்தை சாப்பிட்றேம்மா. ஷோ, ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க? நானும் பேசாம இருப்பீங்கன்னு பாக்குறேன், பேசிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு வெறும் வயிறு வலி. ஓ பீரியட்ஸ் வலியா? உனக்கு தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த வெந்தயம் சாப்பிட சொன்னேன்ல. ஐயோ, எனக்கு உடம்பு சூடு வலி கிடையாது, பீரியட்ஸ் வலி. உனக்கு புரியுதா இல்லையா? அலெக்ஸ், உன் வலி எனக்கு நல்லா தெரியுது. இந்த வெந்தயம் உடம்பு சூட்டை மட்டும் குறைக்காது, நம்ம பெண்களுக்கு ரொம்ப நல்லது. நம்ம கர்ப்பப்பையை வலுவாக்கும். ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் நம்ம அடிக்கடி சிரிக்கிறோம், அழுவோம், உடம்பு கைங்கெல்லாம் ரொம்ப வலிக்கும். அந்த ஹார்மோனை சீராக்குது இந்த வெந்தயம். இந்த வெந்தயத்துல டயாஜினின்னு ஒரு சத்து இருக்கு, அதனால பெண்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் உன்னை சாப்பிட சொன்னேன். இதுவும் இந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி இந்த வெந்தய களி, வெந்தயம் கஞ்சி இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இந்நேரம் பீரியட்ஸ் அப்ப வலி இல்லாம இருந்திருக்கலாம். ஏய், இதெல்லாம் குழம்புக்கும் உடம்பு சூடு தனியா தான் குடிப்பாங்க. நீ என்னமோ பீரியட்ஸ் பெயின் இப்பதான் சொல்லிட்டு இருக்க. ஆமா அலெக்ஸ், இதுல நிறைய சத்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கனால மலச்சிக்கல் பிரச்சனை நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, அவங்களாம் இந்த வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிடலாம். இந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்குலாம் பால் சுரப்பு அதிகமாகிறதுக்கு இந்த வெந்தயம் ஒரு காரணமா இருக்குமா. அதுக்கப்புறம் இந்த சுகர் பேஷண்ட் கூட இந்த வெந்தயம் சாப்பிட்றதுனால சுகர் லெவல் கண்ட்ரோலா இருக்குமா. இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இந்த வெந்தயத்துலயும் இருக்கு. சரி, இனிமே நீ சொன்ன மாதிரி பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடில இருந்தே வெந்தயம் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். இப்ப வச்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த மாதிரி தாங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அஞ்சரை பெட்டிகளே அவ்வளவு ஆரோக்கியம் இருக்குது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற பிரியாணியில் நிறைய மணமூட்டிகள் போடுறாங்க. இந்த பெருங்காயம், சோம்பு, அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, லவங்கப்பட்டை, இதெல்லாம் வெறும் மணமூட்டிகள் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொன்றுலேயும் அவ்வளோ சத்து இருக்குது. அது என்ன அப்படின்றத பற்றி நம்ம தேநீர் இடைவெளியிலே டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ நான் சொன்ன பொருட்கள் உங்கள் வீட்டு அஞ்சரை பெட்டியில் இல்லை அப்படின்னா மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. அளவோடு பயன்படுத்துங்க, ஆரோக்கியமாக இருங்க. டாடா பாய். பெட்டியிலே ஆத்தாவோட ருசி இருக்கும்.